Hi guys, welcome to Quick Throw, man of my words. So இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி ஒரு பிடிஎஃப் ஃபைலில் இருக்க பேஜஸ் எல்லாம் எப்படி இமேஜஸாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஓகே, லெட்ஸ் கெட் இட் தி வீடியோ கைஸ். அண்ட் நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு நமக்கு முக்கியமாக ஒரு மாடியூல் தேவை. அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான கமெண்ட் நான் சொல்கிறேன் கைஸ். பிப் இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் மாடியூலோட நேம், நமக்கு என்ன மாடியூல் வேணும்னு பார்த்தீங்கன்னா PyMUPDF அப்படின்றது தான் மாடியூலோட நேம். P வந்து கேபிட்டல் லெட்டர், நெக்ஸ்ட்டு Y வந்து ஸ்மால் y யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேபிட்டல் M, நெக்ஸ்ட்டு ஸ்மால் U யூஸ் பண்ணிக்கிட்டு கேபிட்டல் PDF அப்படின்னு கொடுத்து என்டர் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு ரெக்யர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு மாடியூல் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் வித் FITZ கொடுங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்கள் நமக்கு தேவையான மாடியூலை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிட்ஸ் அப்படிங்கிற மாடியூல் தான் நமக்கு தேவையான மாடியூல். இம்போர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்மளோட PDF ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறதுக்கான கோட் எழுத போகிறோம். அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு PDF ஃபைல் வச்சுருக்கேன். இந்த PDF ஃபைல் தான். ஸோ இதில் எனக்கு இப்போ ஃபஸ்ட்டு பேஜை மட்டும் எப்படி நம்ம இமேஜாக மாற்றுறது அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அந்த PDF ஃபைலை நம்ம ரீட் பண்ணணும். அதுக்கான லைன் எழுதுகிறேன். PDF ஃபைல் அப்படின்ற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் பண்ண போகிறோம் இந்த PDF ஃபைலை. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிட்ஸ் டாட் ஓப்பன். அண்ட் இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபைல் நேம் தரணும். ஆக்சுவலாக ஃபைல் பார்த்து தான் தரணும். நம்ம வந்து இதே லொக்கேஷனில் இருக்கிற PDF ஃபைல், அதாவது நீங்கள் ப்ரோக்ராம் எங்கே வச்சுருக்கீங்களோ அங்கேயே இருக்கிற PDF ஃபைல்லாம் ஜஸ்ட் நீங்கள் நேம் மட்டும் கொடுத்தா போதும். இல்லைனா நீங்கள் என்ன பண்ணால் ரைட் கிளிக் பண்ணி காப்பி பார்த்துன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை யூஸ் பண்ணி அதை இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இமேஜாக கன்வெர்ட் பண்ண போகிற பேஜை நம்ம என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் தனியாக எடுக்கணும். ஓகே, அதை பேஜ் 1 அப்படி சொல்லி நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி இதில் தான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஃபஸ்ட்டு பேஜை மட்டும் தனியாக எடுக்க போகிறேன். அது எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். அண்ட் இங்கே தான் நம்ம பார்த்தோன்னா ஒத்து PDF ஃபைலும் இருக்குது. ஸோ அந்த சிங்கிள் பேஜ் எடுக்கிறதுக்கு PDF ஃபைல் டாட் லோட் பேஜ்னு கொடுத்துட்டு இந்த பேஜ் வந்து நம்ம எந்த பேஜ் வந்து இமேஜாக கன்வெர்ட் பண்ண போகிறோமோ அந்த பேஜோட நம்பர் கொடுக்கணும். இங்கே நான் வந்து 0 கொடுத்துருக்கேன், ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து 0. நெக்ஸ்ட் பேஜ்னால் 1 கொடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு இப்போது இமேஜாக கன்வெர்ட் கூட ஒரு பேஜை வந்து பார்த்திங்கன்னா பேஜ் 1ன்ற வேரியபிள் ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி நம்ம இமேஜாக கன்வெர்ட் பண்ணுறோன்றதை பார்ப்போம். அதுக்கு இன்னொரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதில் தான் அந்த இமேஜாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். பேஜ் 1 டாட் கெட், இது வந்து இமேஜாக கன்வெர்ட் பண்ணிடும். நெக்ஸ்ட் நம்ம ஃபைலில் இமேஜை சேவ் பண்ணுறதுக்கு இமேஜ் டாட் சேவ், உங்களுக்கு என்ன ஃபார்மேட்டில் வேணுமோ அந்த ஃபார்மேட்டோட நேம் கொடுத்துருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ PNG ஃபைலாக வேணும் அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா பேஜோட நேம் கொடுத்துட்டு .png அப்படின்னு ஒரு ஃபைல் நேம் கொடுத்துறேன். இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுவோம். ஓகே, ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் கைஸ். நீங்கள் மாடியூல் இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க, நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிப் இன்ஸ்டால் ஃபிட்ஸ் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா PyMUPDF வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் இதை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்ஸ்ன்ற மாடியூல் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஒரு சில சமயத்தில் உங்களுக்கு எரர் காட்ட வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் திருப்பி ரெண்டுத்தையும் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அண்ட் அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பிப் அன்இன்ஸ்டால் உங்களோட மாடியூல் நேம் தந்தால் போதும். அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து பிப் இன்ஸ்டால் ஃபிட்ஸ்ன்றதை கொடுத்து ஃபஸ்ட்டு அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் செகண்ட் இந்த மாடியூல் இன்ஸ்டால் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எந்த ஒரு எரரும் இல்லாமல் ப்ரோக்ராம் ரன் ஆகும். ஓகே, இப்போ நம்ம வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்க ப்ரோக்ராம் ரன் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பேஜ் 1.png ஆல்ரெடியே இருக்குது. ஸோ அதை நான் டெலிட் பண்ணிடுறேன். இப்போ நான் அகைன் ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். ஓகே, ப்ரோக்ராம் ரன் ஆகிடுச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் 1.png அப்படின்னு வந்திருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஆக்சுவலாக நாவல்.pdf யூஸ் பண்ணிட்டேன். நான் வந்து ஓப்பன் பண்ண போகிற PDF என்ன அப்படின்னு பார்த்து நான் எந்த PDF ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணணும்னு நினச்சேன்னா யூனிட் 3ன்ற PDF தான் வந்து ஓப்பன் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ யூனிட் 3 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இந்த இதை டெலீட் பண்ணிடலாம். அண்ட் இவ்வளோ PNG பார்த்தோன்னா சப்போஸ் உங்களுக்கு JPEGல வேணும்னா JPG அந்த ஃபைல் ஃபார்மேட்டில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பேஜ் 1.jpegல வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த PDFோட ஃபஸ்ட்டு பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கைஸ். நமக்கு ஃபஸ்ட்டு பேஜ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜை எப்படி கன்வெர்ட் பண்ணுறதை பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஹோல் PDFமே இருக்க எல்லா பேஜஸுமே எனக்கு இமேஜஸாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவுமே பண்ணலாம். இதிலே சின்ன சின்ன கோட் சேஞ்ச் பண்ணால் போதும். இங்கே நீங்கள் ஃபார் லூப் ஒன்று எழுத வேண்டியது இருக்கும். ஃபார் I, பேஜ்
அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா enumerate PDF ஃபைல், இது எல்லாமே ஃபார் லூப்பில் வந்துடணும். அண்ட் அட் த சேம் டைம் இங்கே 0க்கு பதிலாக I யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு பேர் சேஞ்ச் ஆகணும். ஸோ அதனால் இங்கே வந்து I கொடுத்துடலாம். ஓகே கைஸ், நான் இப்போ வந்து ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த இமேஜ் ஃபைல் ரீட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஆக்சுவலாக யூனிட் 3 யூஸ் பண்ண போகிறதில்ல, இப்போ நம்ம நாவல் யூஸ் பண்ணிப்போம். ஏன்னா அந்த நாவல்ற பிடிஎஃப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பேஜஸ் இருக்குது. ஐ திங்க் இட்ஸ் 6 பேஜஸ், 6 பேஜஸ் தான் இருக்குது. பட் யூனிட் 3 வந்து 57 பேஜஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம நாவல் பிடிஎஃப் யூஸ் பண்ணிக்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு. இப்போ நான் ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ரன் பண்ணி முடிஞ்ச உடனே உங்களுக்கு எல்லா பிடிஎஃப் ஃபைலுமே வந்து பார்த்தீங்கன்னா இமேஜாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. அண்ட் அது பக்கத்துலேயே எந்த பேஜ் நம்பர்ன்றதும் இருக்குது கைஸ். ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கு நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ ரவி கைஸ். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், கன்ஃபார்மாக அதை போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் ஐ எம் ஷைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ லவி கைஸ். டாடா, பை பை.